கரூருக்கு போனீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சிருக்கீங்க, அது உங்கள் இதுலேயும் வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்ன தெரிவிக்கிறாங்க? ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பத்துல அவங்க ரொம்ப மனவேதனை இருக்காங்க. பேசும்போது தெரியுது அவங்க உயிரை பலி கொடுத்தவங்க. அவங்க பெரும்பாலும் என்னன்னாக்கா அந்த உயிர் பலி ஆனவனைய இங்க தமிழ்நாட்டுல உள்ள சில யூடியூப் சேனல்ஸ், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ், குறிப்பா சொல்லணும்னாக்கா காசுக்கு விலை போகிற ஊடகங்கள் எல்லாத்தையும் அவங்க சைட்ல இருந்து, விஜய் தரப்புல இருந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அவங்கள முதல்ல களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க போய் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, இந்த உயிரை பலி கொடுத்த வீட்டுல உள்ள ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா, அதுல யாரோ ஒருத்தர் விஜய் ஃபேனா இருப்பாங்க. ரொம்ப யூத்தா, ஒரு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு அல்லது காலேஜ் படிச்சுக்கிட்டு ஒரு இளைஞரா இருக்கிறவங்க விஜயோடைய ஆதரவு மனநில இருக்கிறவங்க. அவங்க அவங்க என்ன பேசுறாங்கனாக்கா, இது அரசாங்கத்தினுடைய தவறு, இது போலீஸ் செஞ்ச தவறு அப்படிங்கிற நேரட்டிவ் தான் அவங்க பேசுறாங்க. ஆனா அந்த வீட்டுல உள்ள மற்ற 3 நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆக்சுவல் மொமெண்ட் பேசுறது அவங்கதான். அப்ப இவங்க ஆரம்பத்துல போன இந்த யூடியூப் சேனல்ஸ், அதாவது விஜய் தரப்புல இருந்து விலைக்கு வாங்கப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் போயிட்டு 4 பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. ஒரு குடும்பத்திலுமே 4-5 பேர் இருக்காங்கனாக்கா எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவாக பேசிய மனநிலையில யாராவது இருக்காங்களோ அவங்க ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க மற்றபடி விஜய்க்கு எதிராக அல்லது அங்க என்ன ஆக்சுவலா நடந்தது அப்படின்னு பேசினவங்களுடைய வாக்குமூலங்களை அவங்க வெளியிடவே இல்லை. இப்ப நாங்க போய் பேசும்போதுதான் தெரிஞ்சது அந்த குடும்பத்துல என்னவாக உண்மையில இருக்காங்க அப்படின்னு. அந்த நடந்த மொமெண்ட்டுக்கு என்ன ஆக்சுவல் ரீசன் அப்படின்னா, அங்க கூட்டம் குளிர்ச்சு. அதுக்கு முன்னாடியே போலீஸ் விஜய் கிட்ட அறிவுறுத்தல் செஞ்சிருக்காங்க, நீங்க உள்ள போக வேண்டாம், கூட்டத்துக்கு முன்னாடியே நின்று பேசுங்க, உள்ள போனீங்கன்னாக்கா அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஒரிஜினாகிட்டையும் விஜய் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை கேட்காம, இல்ல நான் நடுவுல போய் தான் பேசுவேன் அப்படின்னு போலீஸினுடைய அறிவுறுத்தலை தாண்டி தான் அவங்க உள்ள போயிருக்காங்க. இப்ப என்னன்னாக்கா, அந்த ரோடு நடுவுல டிவைடர் இருக்கு, 2 பக்கமும் ரோடு இருக்கு, 2 பக்கமும் மக்கள் ஃபுல்லா இருக்காங்க. இப்ப வாகனம் வருதுனாக்கா லெப்ட் ஹேண்ட் சைடு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. சோ லெப்ட் ஹேண்ட் சைடு விஜய் வரப்போற பாதை இதுதான் அப்படின்னு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட பாதை. அதனால ஃபுல்லா மக்கள் இருக்கும் பொழுது, ஓகே லெப்ட் ஹேண்ட் சைடு இங்கதான் விஜயோட வண்டி வரும், வண்டி இந்த இடத்துல நிக்க போகுது, அதனால இந்த இடத்துல நின்னோம்னாக்கா நம்ம விஜயை பாக்குறதுக்கு சரியான வியூ கிடைக்கும் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த வியூ செட் பண்ணிட்டு நின்ட்டாங்க. சோ அப்படி பிளான் பண்ணபடி கூட அவங்க உள்ள அந்த இடத்துல நின்றுனாக்கா இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்காது.